இத்தனை நாள் சீமானை புறக்கணித்து வந்த திமுக அமைச்சர்கள் இனிமேலும் அவரை தவிர்க்க முடியாது என சீமான் கருத்திற்கு பதில் பேச தொடங்கியுள்ளனர். அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவம் சரியில்லை. மருத்துவ கட்டமைப்பு இருந்தால் நீங்கள் எப்படி சொல்றீங்க? ஒரு தனி முதலாளி கொடுக்கக்கூடிய மருத்துவ தரத்தை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுத்துட முடியாதா? அப்பளவும் காவிரியும் தர்றதை இந்த கவர்மெண்டால கொடுக்க முடியாதா? சீமான் பேசுறாரு, திமுக உடம்பு சரியில்லைன்னா காவேரி மருத்துவமனைக்கு போவாங்க, அதிமுக உடம்பு சரியில்லைன்னா அப்போலோவுக்கு போவாங்க, அப்ப எதுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்லாம் கேட்டார். எந்த இடத்தில் நம்பிக்கை வேணும்? தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடாது என்பதல்ல. ஒரு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே பொதுமக்களுக்குரிய இந்த சேவைகள் பாதிக்கப்படும் என்பது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜூலை 21 காலை வழக்கம் போல் நடைப்பயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதன்பின் அவருக்கு அடுத்த நாள் தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. பிறகு அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் முதல்வர் ஸ்டாலின் 3 நாட்கள் இருந்து ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து ஜூலை 24 முதல்வர் ஸ்டாலினுக்கு இதய துடிப்பு மாறுபாட்டுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டன. ஆஞ்சியோ சோதனை செய்யப்பட்டது. பின் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் இதய துடிப்பில் ஏற்பட்ட வேறுபாடு காரணமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று மாலை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். 7வது நாளாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவர் வீடு திரும்பி இருக்கிறார். இந்நிலையில் தான் மக்களின் முதல்வர் என பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் ஏன் மக்கள் பயன்படுத்தும் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்ளாமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார்? அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பதுதானே அதற்கு காரணம். மருத்துவமனையை சீரமைக்காமல் பணம் இருப்பவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லலாம், பணம் இல்லாதவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கலாமா என சீமான் அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதைத் தொடர்ந்துதான் அமைச்சர் KN நேரு அவர்கள் சீமான் அரசு மருத்துவமனைக்கு ஏன் முதல்வர் செல்வது இல்லை என கேள்வி எழுப்புகிறார். நாம் என்ன மருத்துவமனைக்கு செல்கிறோமா, அங்கு செல்வதற்கு நம்பிக்கை வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அமைச்சரின் இந்த பேச்சுதான் வைரலாகி வருகிறது. அப்போது அரசு மருத்துவமனைக்கு சென்றால் நம்பிக்கை இல்லை, தனியார் மருத்துவமனைக்கு சென்றால்தான் நம்பிக்கையா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தான் சீமான் கூறியது உண்மைதான் என்பது போல அமைச்சர் KN நேரு அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்வதை விட தனியார் மருத்துவமனைக்கு செல்வதுதான் நம்பிக்கை என பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது. இதேபோல்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் முதல்வர் அரசு மருத்துவமனைக்கு செல்லாததற்கு ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை கூறியிருக்கிறார். அதாவது முதல்வர் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு அது சிரமமாக இருக்கும், அதனால்தான் அவர் தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் தான் சீமான் திமுகவை பார்த்து கேட்கும் கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் அமைச்சர்கள் பதில் சொல்லும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது. அதோடு சீமானை பார்த்து திமுகவினர் கதற ஆரம்பித்து விட்டனர் என்று பலரும் கூறி வருகின்றனர்.